மலையாளம், ஒரிசா, குஜராத்தி இப்படி 6 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. அது வந்து சிம்பு சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து ஏற்படுத்தி தரும். இனிமே இங்க நான் தான் சக்திவேல். அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து கடைசி ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். படம் வெளியாகிறதுக்கு தமிழ் திரைப்படம் அப்படின்றதுனாலுமே வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இல்ல, அது என்னன்னா இப்ப கமல் சார் சொன்ன மாதிரி தான். கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவுல தான் வந்து கர்நாடகா மொழியை பற்றி அவர் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு. பட் அது புரிந்து கொண்டது வேற விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அதை வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா பொதுவாகவே கமல் சார் சொல்கிறது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது. எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் 10வது 12வது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்கிறது தூய தமிழில் சொல்லுவார். அதனால் டக்குன்னு நமக்கு புரியாது. அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை. ஒரு அண்ணன் தம்பி உறவு, தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள், என் தம்பிகள், என் அண்ணன்கள், மாமா, மச்சா, சித்தப்பன், பெரியப்பன் எல்லாரும் கண்டிப்பாக உணர்வாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக கன்னடத்திலையும் ரசிகர்கள். அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக்லைஃப் படத்தை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நடிகர் சங்கம் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமான நடிகர் எல்லாம் இப்ப கமல் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. இல்ல அது எல்லாருமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் வெளிப்படையா சப்போர்ட் பண்ணுவாங்க, சில பேர் ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு அதன் மூலமா சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயங்க, என்னதான் வந்து நம்ம கமல் சாருக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத வந்து அரசியல்வாதிகளாக இருந்தால்தான் ரோடுக்கு வந்தோ இல்லை வந்து அது ஒரு மைக்கு பிடிச்சோ இல்லை அது ஒரு விமர்சனமாக வெளியில கொண்டு வருவாங்க. கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்பவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது தக் லைஃப் மட்டும் இல்லை, இன்னும் 1000 லைஃப்கள் வந்தாலும் கண்டிப்பாக கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.